ஆ. என்ன சத்தமெல்லாம் கேக்குதே வாங்கிட்டு. அது இங்க வெளியே ரோட்ல ஏதோ வண்டி போகுதுங்க. போயிருச்சு. வீட்டுக்கு வந்துட்டீங்களா? வீட்டுக்கு தொழில் பண்றீங்களா? இல்ல வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பதான் வந்தேன் நானு. சொல்லுங்க. பையன்கிட்ட அந்த இது கொடுத்து அனுப்பிச்சேன். ஸ்கூல்ல காமிச்சிருக்கான். காமிச்சிட்டு அவரு பார்த்துட்டு சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் செஞ்சதுன்னு கேட்டிருக்கேன். எங்க அப்பா தான் ஏதோ இதுல சேர்ந்து அதுல இருந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அதை வந்து பார்த்துட்டு எப்படி எரியுது அவர் டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு வந்துட்டு. இது உள்ள இந்த கிராஃபைட் இருக்கு, அதுல இருந்து தான் எடுத்து லைட் எரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பொழுது அவரு. சரி உங்க அப்பா ஒரு நாளைக்கு சொல்ல வந்துட்டு பார்க்க சொல்ல அப்படின்னு இருக்காரு. சரி நான் பாக்குறேன் சொல்லியிருக்கேன் வந்துட்டு. இப்பதான் வந்து மதியானமே சொன்னா வீட்டுல இருந்து இந்த மாதிரி அவங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு இது மாதிரி ஏதோ அவங்க வேற எதுக்கோ போயிருக்காங்க. அப்பா சரி அப்பா ஒரு நாளைக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே நான் வரேன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து சொன்னேன். டிஸ்கஸ் பண்ணிட்டு போய் படுத்துக்கிட்டாங்க. அதுதான் பாருங்களேன். இது தண்ணிக்குள்ள போட்டு காமிச்சானா? என்னையா அந்த நோட்டையும் காமிச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ள போட்டு காமிச்சாரான்னு கேக்குறேன். தண்ணிக்குள்ள போட்டு காமிச்சது அது பண்ணாரா? தண்ணிக்குள்ள போட்டு காமிக்கல, போட்டு ஒரு டப்பாவில போட்டு கொடுத்தேன். அங்க போய் தண்ணி ஊத்திக்கிட்டான்ட்டு அத இது பண்ண காணோம் வந்துட்டு. பட் ஆனா சொல்லியிருக்கான் வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கானா இல்ல கிராஃபைன் வந்து அதுல எடுத்து லைட் எரியுதுன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார்ல. ஆமா கொஞ்சம் ஏதோ லேட்டா புரிஞ்சிருக்கு. ஒரு நாளைக்கு நானும் போய் டைம் கிடைச்சி போய் கண்டிப்பா நான் சொல்லியிருக்கேன். வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் சந்தோஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது பண்ணிருங்க. எப்ப நேர்ல போகுங்க. நேர்ல போய் வாத்தியார் பேசிட்டு அப்புறம் வந்துருங்க. வந்துட்டு அந்த நோட்டையும் குறிச்சு போட்டு வந்துருங்க. கண்டிப்பாங்க. வெள்ளைத்தாடு எழுதி இப்படிதான் அது வேலை செய்யுது. இது எதிர்காலத்துல இது வந்து எல்லா விஞ்ஞானிகளும் இது சரியே தவறுன்னு கத்துக்கணும். அப்படி நீங்க ஒரு மாடல் அங்க வச்சு போட்டே வந்துருங்க. என்னது? நான் செஞ்சு கொடுத்து வேணும்னா ஒரு புக்கை எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அந்த புக் இருக்குல்ல, நான் ஒரு புக்கை போட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது ரைட்டு. ஒரு மின்கலத்தை செஞ்சு கொடுத்து போட்டு வந்துருங்க. அதை எரிஞ்சுக்கிட்டே இருக்கு 100 நாள் எரியட்டும். வேணும்னா ஸ்கூல்ல கூட வச்சிடலாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடுறேன். அதுதான் நீங்க வெற்றி. நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. அந்த பையனை வந்து என்ன சொல்றீங்க, நாளைக்கு கொடுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல வச்சுட்டு வர சொல்லிருங்க. தலைமை ஆசிரியர் டேபிள் மேல எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். தலைமை டீச்சர் மேல எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். ஆமா, இந்த 3 கலர் லைட் வச்சு சொல்லிருங்க. 3 கலர் இருக்கு இல்லையா, அது வச்சு விடுங்க. சரிங்க. அது ஜிபிஆர் அந்த உள்ள 3 கலர். அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது 150 நாளைக்கு எரியும். தண்ணிக்குள்ள போய் நீங்க ஒரு நாளைக்கு தண்ணிக்குள்ள போட்டு காட்டுங்க. அல்லது கீழ் கப்பு இருக்கு இல்லையா, சின்ன கப்பு, இந்த கீழ் முனை மட்டும் தண்ணியில இருக்கிற மாதிரி வச்சு விட்டுருங்க. அதாவது பேட்டரி மட்டும் கீழே இருக்கிற மாதிரி வச்சு லைட் எரியறதுக்கு மேல தண்ணியில முட்டக்கூடாது. ஏன்னா அது இத்து போயிடும். புரியுதா? ஹைட்ராக்சைடு போட்டு எல்லாமே வெறும் தகரத்துல தான் செஞ்சிருக்கானுங்க. தகரம் வந்து தண்ணிக்குள்ள வேலை செய்யாது, அரிச்சு போடும். ஆமா ஆமா. புரியுது. நானே பார்த்தேன் வந்து தண்ணி ஊத்தி வைக்க பார்த்து மறுநாள் பார்த்தா ஃபுல்லா ரெட் ஆகி போச்சு. அந்த இது கரைஞ்சு போச்சு. ஆமா, மின்சாரம் வந்துகிட்டு தான் இருக்கும். மின்சாரம் உலகத்திலே இது ஒன்று டைரக்ட் மின்சாரம். என்னது? அதான் குளிர் மின்சாரங்க. இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. வந்து அப்படியே கண்டினியூவா எரிஞ்சுக்கிட்டு, அதான் நியூட்ரான் புரோட்டான்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வந்து அதை நீங்க என்ன பண்ணீங்க, நாளைக்கு போறப்போ, நாளைக்கு கையில போவான் இல்லையா, அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அன்பளிப்புன்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்க. அதான் இதை வச்சிருக்கல, வேற ஒண்ணு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். எப்ப நாளைக்கே செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அதுதான் நமக்கு வெற்றி. எப்ப வந்து பள்ளிக்கூடம் அவன் எரிஞ்சுட்டே இருந்து வச்சுக்க, வரவெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். பசங்க பூரா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பசங்களும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் பாக்குற மாதிரி செவுத்துல விட்டு விட்டுருங்க. எல்லாரும் பாக்குற மாதிரி செவுத்துல இல்ல, அங்கே 2 இது செஞ்சு கொடுத்துருங்க. கிளாஸ் ரூம் ஒன்று, பிரின்சிபால் ரூம்ல ஒன்று வச்சிடலாம் சொல்லிட்டு பாருங்க. நீங்க செய்யற வேலை. அப்பதான் எல்லா பசங்க என்ன சார் கேட்கும்பொழுது எல்லாரும் செய்ய ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு டஜன் வாங்கிட்டு போய் ஒரு 5 பேருக்கு சொல்லி கொடுத்துருங்க. ஒரு டஜன் வாங்கிட்டு போய் 5 பேர் சொல்லி கொடுத்துட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் நீங்க ரொம்ப சிம்பிளுங்க, 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த உங்க பையன் படிக்கிற உங்க பையன் வயசுக்கு இருக்கிற பசங்களுக்கே சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாங்க. ஆமா, அது செஞ்சுட்டு வந்துட்டு எல்லாரும் செஞ்சிருக்குவாங்க. எல்லாரும் செஞ்சுட்டு வீட்டுல போய் காட்டிட்டு வருவாங்க.
அப்ப எல்லாரும் வந்து ம். செவுத்துல ஒவ்வொரு கிளாஸ்ல 5 கிளாஸ்ன்னு 5 வகுப்புல செவுத்துல ஒட்டி விட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சுட்டே இருக்கும். தினமும் அது கவனிக்க சொல்லுங்க. ஒரு மல்டிமீட்டரும் வாங்கி குடுத்துருங்க. ம். ஆ எ கண்டிப்பாங்க. எல்லாமே நாம கண்டிப்பாங்க. செய்யணும். நம்ம தான் தூண்டி விடணும். ஏன்னா பசங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? அவனுக்கு 10 பைசா செலவு பண்ணக்கூடாது. நாமளே வாங்கி தெரியாது. கண்டிப்பா. அதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். அது ஒண்ணும் இல்ல. அப்படி செஞ்சா தான் ஃபிளாஷ் ஆகும். கடைசியில நாளைக்கு பேரன்ட்ஸ் டேட்ல பேசுவாங்க. நாளைக்கு ஏதாவது இந்த இந்த இவங்க கல்வி அலுவலர் வருவானுங்க இல்லையா? அவனெல்லாம் பார்த்தான்னு வச்சுக்க, திடீர்னு வருவானுங்க. அவனெல்லாம் பார்த்தா என்னன்னு கேட்டாங்கன்னா, எழுதி ஒட்டிருங்க. ஜெராக்ஸ் எடுத்து எழுதி ஒட்டிருங்க. ஜெராக்ஸ் நோட்டீஸ் போட்டு இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஓகே. ஒட்டி விட்டுருங்க. ம். இது வந்து இது அது ஒரு அதே கண்டுபிடிப்பு. மாரி அ சொல்லுங்க, கண்டுபிடிப்பு சொல்லுங்க. சொன்னீங்க. அதாவது கண்டுபிடிப்பு. அதான் என் கூட கிளாஸ்மேட் 10th கிளாஸ்மேட் படிச்சவன் அவன் ஒரு ஐடிஐல இருக்கான். டீச்சரா இருக்கான். ஆ. அவனுக்கு கூட ஒரு சாம்பிள் இது மாரி சொல்லிவிட்டு செய்யலான்னு இருக்கேன் வந்துட்டு. ஆமா. எல்லாத்தையும் செஞ்சு ஐடிஐ. குடுத்துருங்க. எல்லாமே செஞ்சு குடுத்து கையில பேப்பர் நகலு. ஆ. நீங்க சுத்தமா நகல் எழுதி இப்ப நான் அனுப்புற செய்தியில வந்து அனுப்புற ம். நான் அனுப்புற நகலவே நீங்க நான் அனுப்புறேன் பார்த்தீங்களா? அதவே எழுதி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து குடுத்துருங்க. ஆ ஜெராக்ஸ் எடுத்து. ஏன்னா அதுவும் நல்லா கிளியரா இருக்கு வந்துட்டு. ஆமா. டெக்னிக்கல்ங்க. சாதாரணம் இல்ல. ஏஐ பண்ணி நான் குடுக்குற தகவல ஏஐ எழுதி குடுக்குது பாருங்க எப்படி. ம். சூப்பரா தான் ஏன் குடுக்குது. ம். நம்மளாம் எழுத கூட முடியாது. அவ்ளோ கன்டென்ட் குடுக்குது அது வந்துட்டு. அவ்வளோ கன்டென்ட் எங்கிருந்து குடுக்குறான்? அடேங்கப்பா! நம்ம குடுக்கறது பூரா சேர்த்து வச்சு ஸ்டோரா அடிக்குது பாரு. நம்ம ஒரு 1000 செய்தி சொல்லுவோம். ம். நாம 100 நாளா ம். சொல்லிட்டு வருவோம். 100 நாள் செய்தியும் தொகுத்து இன்னைக்கு குடுப்போம். நாம கூட அதெல்லாம் வந்து ஏஐ பண்ற அட்டகாசம் சாதாரணம் இல்ல. நம்ம என்ன குடுக்குறோமோ அது ஒழுங்கா குடுக்கும். ம். புதுசா கண்டுபிடிக்கலாம் தராது. அது அடிமேனிக்கோட எந்த ஏஐயும் எந்த ஏஐயும் கண்டுபிடிப்புலன்னு சொல்லு. அது வந்து நம்ம குடுக்கறத ஒழுங்கு பண்ணி குடுக்கும். அதுதான் வேலை. இன்னைக்கு நீ குடுத்துட்டீங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு ம். பார்த்தா தகவல் எடுத்து நமக்கு ஒழுங்கு பண்ணி குடுக்கும். ம். கண்டிப்பா. பாருங்க அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஆமா. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது வந்து அந்த சயின்ஸ் டேட்டாவ அப்டேட் கலெக்ட் பண்ணி பாருங்க. கலெக்ட் பண்ணி சயின்ஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது பாருங்க. ம். இது இது வந்து நம்ம 2010ல மிகப்பெரிய ஆராய்ச்சி. 2010ல தான் அந்த 2 விஞ்ஞானிகள் பாருங்க. அவங்க ரூ. 10 செலவுல தான் அவங்க ரூ. 10 செலவுல தான் நோபல் பரிசே கிடைச்சது அவங்களுக்கு. ம். அவங்களுக்கு ரூ. 10 செலவு தான். அந்த ஸ்காட்ச் டேப்ல ஒட்டுனோனே அந்த 2D வெளிய வந்துருச்சு. இந்த ஸ்காட்ச் டேப் ம். வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சது. ஆ ம். அந்த 2Dல வந்து அந்த சிங்கிள் லேயர் எடுத்து குடுத்துருச்சு. அத வந்து செக் பண்ணி பார்த்தா, ராமன் ஸ்பெக்ட்ராஸ்கோப்ல வச்சுப்பாங்க. அந்த ஆட்டமோட திக்னெஸ் கண்டுபிடிச்சானுங்க. அப்படி பார்க்கும்பொழுது 0.335 தான் அந்த திக்னெஸ். அப்படி பார்த்தீங்கன்னா, அது 2D தான் ம். இருக்கு. 3D கிடையாது. அப்ப 3D இல்லாத பொழுது, அது வந்து 100க்கும் அது சொல்ல முடியாத நீங்க வேணா அது சொல்ல முடியாத பல குவாண்டம் பண்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குவாண்டம் பண்புகள இத கண்டுபிடிச்சுட்டும், அந்த குவாண்டம் ம். பண்புகள பிரிச்சு கூறுனால தான் அதுக்கு நோபல் பரிசே கிடைச்சது. ம். 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 அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இது இரும்பை விட 200 மடங்கு அடிப்படையே இரும்பை விட 200 மடங்கு உறுதி. அதே போல இதுக்கு அந்த 0 லாஸ்ன்ட்டாங்க. என்னது? 0 லாஸ். இந்த 0 0 லாஸ். அந்த ம். 0 அதோட முடிச்சுட்டாங்க. மற்றபடிக்கு இது எப்படி ம். கனெக்ட் பண்றது? என்னன்னு எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. நம்ம தானே கண்டுபிடிச்சிருக்கணும் இப்போ. ஆமாமா. யாருக்கும் தெரியாது. இப்பதான் இனிமேட்டுக்கு அவங்க யோசிப்பாங்க. அவனுக்கே தெரியாது. இப்ப கிராஃபின் ம். வந்து அவன் வேற நோக்கத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு போறான். அத வச்சுட்டு என்ன பண்றாங்க? ம். சூப்பர் கேபிள் தயாரிக்கலான்னு விஞ்ஞானி பண்ணிட்டு இருக்கான். அத வச்சு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுதுன்னு தெரியாது யாருக்குமே. அது இனியன் தான் அந்த வேலைய பண்ணியிருக்காரு. ம். இப்பதான் நானே கண்டுபிடிச்சேன். இப்போதான் அ கண்டுபிடிச்சே 6 மாசம் தான் ஆச்சு. 6 மாசமா நோண்டி கடைசியில அதுவே மின்சாரத்த தாறுமாறா குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. என்னடா மின்சாரம் எங்கிருந்து வருது? ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டுல தண்ணி ஊத்திட்டு, ம். பிளாஸ்டிக் சும்மா ஒரு 5 எம்எல் தண்ணி ஒரு சின்ன பிளாஸ்டிக் தட்டுல 5 ம். எம்எல் தண்ணி விட்டுருங்க. ஆ அந்த எவரிடி பேட்டரி இருக்குது பாருங்க, அந்த இருக்கிற தகரத்த கொஞ்சம் வெட்டி எடுங்க. அது போற ஜிங்க் தகடு அத கொஞ்சம் அத அப்படியே முழுசா வெட்டி எடுத்து அந்த தண்ணிக்குள்ள போட்டுருங்க. போட்டுட்டு ம். அதுல போட்டுட்டுங்க. 2 கிராஃபைட் குச்சி எடுத்துக்கங்க. ம். பாசிட்டிவ்ல கனெக்ஷன் பண்ணிக்கங்க. ஒண்ணு நெகட்டிவ்ல மல்டிமீட்டர்ல என்னது? வெறும் மல்டிமீட்டர்ல. ம். மல்டிமீட்டர்ல பாசிட்டிவ் வந்து ஒரு கிராஃபைட் குச்சி ஒட்ட வச்சுக்கங்க. நெகட்டிவ்ல ஒரு ம். கிராஃபைட் குச்சி வச்சுட்டு, நீங்க என்ன ஒரு குச்சி ம். வந்து ஒரு குச்சி வந்து ஜிங்க் தகடு மேல வைங்க. ஒரு குச்சி வந்து தண்ணீல வைங்க. பயங்கரமா டிஃபரன்ஸ் காட்டும். வோல்ட்டே காட்டுதுங்க என்ன. ஓ! 1 1/4 வோல்ட் ஓகே. காட்டுது. 1 1/4 வோல்ட் காட்டுது. எதுவுமே இல்ல 1 1/4 வோல்ட் காட்டுது. உங்களால நம்பவே ம். என்னது? நம்பவே முடியாது. நான் சொல்றது புரியுதா? ஒரு பிளாஸ்டிக் தட்டு, ஒரு 10 புரியுது, எம்எல் தண்ணி புரியுது. ஊத்துறீங்க. ஒரு ஜிங்க் தகடா வெட்டி உள்ள போட்டுறீங்க. 2 கிராஃபைட் குச்சி ம். எடுக்குறீங்க.
ஒரு கிராஃபைட் ம். பாசிட்டிவா வச்சுக்கங்க. நெகட்டிவ் மல்டிமீட்டர்ல கனெக்ஷன் பண்ணிடணும். என்னது? மல்டிமீட்டர்ல. அ ஒரு சிகப்பு லீடு வந்து ஒரு கிராஃபைட் குச்சியில ஒட்ட வச்சுங்க. இன்னும் கருப்பு வந்து இன்னொரு கிராஃபைட். 2மே சேம் கிராஃபைட் தான். என்னது? சேம் கிராஃபைட் தான். அதுக்குள்ள வந்து ஒரு செம்பு தகட உள்ள போட்டுறணும். துத்தநாக தகடு. ஓகே. துத்தநாக தகடு எங்க இருக்குது? பேட்டரியில இருக்குது. எந்த பேட்டரியில? எவரடி பேட்டரியில இருக்குது. ஓகே, ஓகே. 1.5 வோல்ட் இருக்கு இல்லையா? ரூ. 5க்கு விக்குது. அது ஒண்ணு வாங்கிக்கங்க. ஓகே, ஓகே. அத வாங்கி அப்படியே அழகா பிரிச்சு எடுத்துறலாம். அழகா பிரிச்சு எடுத்துட்டு அந்த தகடு பியூர் ஜிங்க் அது. சுத்தமான ஜிங்க் அது. ம். அது வந்து தண்ணீல போட்டுறணும். தண்ணீல போட்டுட்டு தண்ணீல போடணும். தண்ணீல போட்டா அது உள்ள முழுகிக்கும். அவ்வளவுதான். ஒரு கிராஃபைட் ம். அது மேல வைங்க. இன்னொரு கிராஃபைட் வெறும் தண்ணீல வைங்க. அதுக்குள்ளேயே. ஓகே, ஓகே. ஒரு முனை வந்து கிராஃபைட் தொட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு முனை வந்து கிராஃபைட் தொட்டுட்டு இருக்கணும். அதான் ஒரு முனை வந்துட்டு அந்த 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 தகட்டு மேல தண்ணிக்குள்ள இருக்கிற தகட்டுல வைக்கணும். இன்னொன்னு தண்ணியில வைக்கணும் அப்படியே. அவ்வளவுதான். வச்சு பாருங்க எவ்வளவு இதுதான். இது வச்சு பாருங்க பயங்கரமா மின்சாரம் காட்டுது. எப்படி எங்கிருந்து வருது அந்த மின்சாரம்? ம். அது என்ன பண்ணுதுன்னா, ஆமா. தண்ணிக்குள்ள இருக்கிற நியூட்ரான உறிஞ்சிக்குது. ம். இந்த கிராஃபீன் உறிஞ்சிக்குது. என்னது? கிராஃபைட் அண்ட் கிராஃபீன் உறிஞ்சிக்குது. ஓகே. உறிஞ்சிக்கிட்டு உறிஞ்சிட்டு அது வந்து புரோட்டானா கன்வெர்ட் பண்ணுது. இதே தான் பண்ணுது. நியூட்ரான் இப்பதான் நான் அத பத்தி பேசுறேன். அன்னைக்கெல்லாம் எனக்கு இன்னும் புரியல. இப்பதான் அது படிக்க தான் 1934ல ம், என்ரிகோ ஃபெர்மி பண்ணுனது. அப்புறம் 1979ல 3 வீக் ஃபோர்ஸ்னா என்னன்னு அதுக்கு விளக்கம் சொன்னது. அவங்களுக்கு அந்த அ அது ஒரு கணித சமன்பாடு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ம். 1983ல அந்த வீக் ஃபோர்ஸ்னா என்ன உலகத்திலேயே முதல்ல விண்வெளியே வந்து வீக் ஃபோர்ஸ்ல தான் இயங்கிட்டு இருக்குது. விண்வெளி வீக் ஃபோர்ஸ்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அதே இவனுக்கு மாரி பண்றது செயற்கையா பண்றானுங்க. செயற்கையா பண்ணா ஃபெயிலியர் ஆகும். அதான் செயற்கைனா ஃபெயிலியர் ஆகுது. அது பிளஸ் மட்டும் இல்ல. லாஸ் ஆகுது மாரி. செயற்கையா பண்ணும் பொழுது வெப்பம் தான் வருமே தவிர எலக்ட்ரிசிட்டி வராது. அதுதாங்க நடக்கிறது. நம்ம எலக்ட்ரிசிட்டியே அதான் எடுக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி டைரக்ட்டா எடுக்குறோம். 0 லாஸ்ல எடுக்குறோம். ஆ அது வந்து அதத்தான் நீங்க சொல்றீங்க. அதத்தான் நாளைக்கு வகுப்புக்கு போனீங்கன்னா, அதத்தான் ம், சொல்றீங்க. இப்போ யுரேனியத்த பொளந்தாங்கன்னா வெப்பம் தான் வருமே தவிர மின்சாரம் வராது. என்னது? ம். வெப்பம் தான் வரும். வெப்பம் பிளஸ் உராய்வு. உராய்வு வந்தா வெப்பம் வரப்போகுது. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த வெப்பத்த என்ன பண்ணி தண்ணீல சூடு பண்ணி, அத நீராவியாக்கி அப்படியே போக எல்லாம் கடைசியில எல்லாம் அதிலேயே நட்டமாயிரும். தண்ணி அதான், கொதிக்க அதான், வைக்கிறப்ப அதான். எனர்ஜி லாஸ். அப்புறம் நீராவி அந்த பண்றப்ப எனர்ஜி லாஸ். அத டர்பைன்ல விடுறப்போ ம், அந்த ஃபிரிக்ஷன் லாஸ். அதுக்கப்புறம் கம்பியில ம், போறப்போ அது லாஸ். கடைசியில ரூ. 100 குடுத்தீங்கன்னா ரூ. 2 வந்து சேரும். புரியுது. இவ்வளவுதான். அத ம். என்ன பண்ணாலும் ஓம்ஸ் விதிய மீறவே முடியாது எவனாலயும். ஓம்ஸ் விதிய மீறவே முடியாது. எவன் கொப்பனா இருந்தாலும் மீற முடியாது. ஏன்னா அது அது வந்து கன்வென்ஷனல் அது குளோஸ்டு சர்க்யூட்ன்னு பேரு. அவங்க பண்றது எல்லாமே குளோஸ்டு சர்க்யூட். ம், 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 அது ம். இயற்கை முறையே கிடையாது. என்னது? இயற்கை முறையே கிடையாது அது. நாம பண்றது இயற்கை முறை. நாம பண்றது இயற்கையாகவே நம்ம சிதைக்கிறதும் ம். கிடையாது. நம்ம சிதைக்கும்போது இது நியூட்ரான், புரோட்டானா மாத்துது. அதுவே சிதையுது. என்னது? அ அதுவே சிதையுது. அப்ப நியூட்ரான புரோட்டாவா மாத்திக்குது. நாம என்ன பண்றோம்னா, நாம ம். என்ன பண்றோம்னா, அந்த அந்த சிதையறது வந்து கொஞ்சம் வேகமா சிதையடான்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். ம், ம். இப்ப வேகமா சிதையறப்ப நமக்கு என்ன பண்றோம்? அதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும்ல. அதுக்காக தற்காலிகமா என்ன பண்றோம்? இந்த கெமிக்கல் ம், இருக்கிற எனர்ஜிய தற்காலிகமா பயன்படுத்திக்கிறோம். ம், கொள்கை ப்ரூஃப் பண்றதுக்கே தவிர, ம். இத நெறைய செய்யணும் அப்டின்னா, இதே மாரி பேட்டரி பெருசா செய்யணும். இதே மாரி பேட்டரிய பெருசா ம். 20 கிலோ, அதாவது 50 கிலோல செய்யணும். அதுல வந்து தோரியம் கடல்ல இருக்கிற இந்த மோனோசைட் மணல கலக்கணும். மோனோசைட் மணல்ல ம், கலக்கணும். அது மோனோசைட் பார்த்தீங்கன்னா, அது லேசான ம், கதிர் 1400 கோடி ஆண்டுக்கு லேசான கதிர்வீச்சு உடையது. அது வந்து எந்த தீங்கும் செய்யாதது. ம். அந்த மணல சாப்பிடலாம், அந்த மணல்ல வீடு கட்டலாம், அந்த மண்ணுல பாறை கட்டலாம். அது சாதாரண நீங்க அ கிரானைட் பொடி இருக்கு இல்லையா? கிரானைட் பொடியிலே வந்து தோரியம் இருக்குது. கிரானைட் பொடியில. ஓகே, ஓகே. கிரானைட் கல்லு பதிக்கிறோம். அந்த கிரானைட் வந்து கல்லு ஜல்லிக்கல்லு. கிரானைட்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஜல்லிக்கல்லு தான். என்னது? ஜல்லிக்கல்லு தான். அது ஆக்சுவலா கிரானைட்டு தோரியம் வருதுன்னா, அதுல அந்த கூலிங் பவர் இருக்குது அப்போ. ஆமாமா. கூலிங் பவர் இருக்கறனால ம். தான் நமக்கு வந்து கல் கட்டடம் வந்து கூலா இருக்கிறதுக்கு காரணம். ரைட்டுங்க. ரைட்டு. புரியுது, புரியுது. அப்ப அதனால தோரியத்துல அந்த கூலிங் வெள்ளைக்காரனுக்கு இந்த கருங்கல்லே தெரியாது. வெள்ளைக்காரன்கிட்ட கருங்கல்லே தெரியாது. நம்ம இந்தியால பூரா அவன் கருங்கல் கட்டுறதுக்கு காரணம் கூலிங் தான்.
அதான் இப்ப அதனால அந்த அதனால தோரி கோட்டையெல்லாம் கருங்கல்ல தான் கட்டுவானுங்க. கோட்டையெல்லாம் அப்ப கூலிங்கா இருக்கும் உள்ள. அதாவது அந்த மணல்லயும் அந்த கூலிங் எஃபெக்ட் இருக்குது அப்போ. ஆமா, ஏன்னா அது மணலும் வந்துட்டு இதுதானே கல்லோட ஒரு இதுதானே, ஆமா, பார்ட்டிகல்ஸ் தானே அது. ஆமா. 2வது கல்லு ஏதோ கல்லு வந்து எப்பவுமே வெளிய வந்து 30 அடி கல் கட்டடம். அதனால அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார் வீடெல்லாம் கல்லுல கட்டுவாங்க. கரெக்ட். ஆனா கல்லு வந்து அதான் ஏதோ மாத்திட்டானுங்க. கல்லு வச்சா ஆவி வராது, அது வராது அப்படின்னு சொல்லிட்டு அத திருச்சி அத டோட்டலாவே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமா. செய்யறது இல்ல இப்போ. 2வது வெள்ளைக்காரன் கட்டடம் பூரா பார்த்தீங்கன்னா, கல் கட்டடமா இருக்கும். அது காரணம் அந்த சோழர்களுடைய கட்டடக்கலைய பார்த்து தான் அவனுங்க அந்த கல் கட்டடமே பண்ணானுங்க. இல்லன்னா அவனுக்கு கல்ல பத்தி அவனுக்கு என்ன அதான் தெரியும்? அவனுக்கு ஒரு அறிவும் கிடையாது. கல்லுன்னா என்னன்னே தெரியாது அந்த முண்டங்களுக்கு. புரியுது. அத பார்த்து இவனுங்க கட்டியிருக்கானுங்க. செங்கல்லும் அதே மாரி அதே எஃபெக்ட் தான் நெனைக்கிறேன். ஆமா, இல்லையா? செங்கலும் அப்படித்தான். செங்கல வந்து அ வ் செ அவன் அவன் வீடே பார்த்தீங்கன்னா கட்டடம் செவுரே வந்து 20 அடி உயரம் செவுரு. அதுக்கு மேல தான் மேல வைப்பான். நம்ம மாரி 10 அடி ம். உயரம் அவன் 20 அடி உயரம் வைப்பான். கரெக்ட். அப்பதான் வந்து அந்த எஃபெக்ட் வரும்ன்றத அதாவது கூம்பு மாரி, பிரமிடு மாரி ஆ வச்சு ஏதோ நீங்க செஞ்சுக்கிறாங்க. தாசில்தார் ஆபீஸ் ம். பாருங்க. தாசில்தார் ஆபீஸரு பழைய இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, செ ம். எவ்வளோ இருக்கும் கிட்டத்தட்ட 25 அடி உயரத்துல தான் கூரையே வரும். அங்க தான் ஓடே வரும். நம்ம வந்து 10 அடியில போட்டு முண்டத்த பண்ணி நாசம் பண்றோம். அவன் 25 அடி அது அதாவது அது நமக்கு வந்து அவன் 10 அடி சொல்லிக் குடுத்துறான். ஆனா இங்கிருந்து அவன் கத்துக்கிட்டு போய் ஹைட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஆமா. அதனால தான் தேவாலயமும் அவ்வளோ உயரத்துக்கு கட்டுனது காரணம் என்ன? அந்த கூலிங் தான். தேவாலயம் பாருங்க, அதெல்லாம் 40 அடி, 50 அடி, 60 அடி இருக்கும் உள்ள மண்டபமே. ரைட்டுங்க. எல்லாம் இந்த உயரம் தான் காரணம். உயரம் போனா காத்தோட்டம் நல்லா இருக்கும், கூலிங்கா இருக்கும். அந்த அந்த ரேடியேஷன் கீழயே வராது. ரேடியேஷன் கட் ஆயிடும். கரெக்ட். அது மேலேயே நின்னுக்கும். அந்த அளவுக்குலாம் அந்த ரேடியேஷன் கீழ வராது. அந்த ரேடியேஷன் மாரி தான் இந்த தோரியம் சொல்றோம் இல்லையா? கடைசில எதிர்காலத்துல எப்படி வடிவமைக்கலான்னு கேட்டா, இப்ப நம்ம 5 ஒரு ம். பாயிண்ட் அடிச்சிருக்கோம் பாரு 5 பாயிண்ட். இந்த எதிர்காலத்துல இப்படி வடிவமைக்கலான்னு ஒரு கருதுகோள். இப்ப இதுவுமே வந்து சரியாங்கிறது விஞ்ஞானி தான் சொல்லணும். நாம கண்டுபிடிச்சது வந்து விஞ்ஞானிகளுக்கு ம். சரின்னு அவங்க சொல்லணும். அப்பதான் நாம வந்து இது கரெக்ட். கரெக்ட். நம்ம எழுதி குடுக்குறோம். இது வந்து ஒரு பேடன்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ம். நம்ம வந்து எதிர்காலத்துல இதெல்லாம் பரவணும். அதுக்கு தான் எப்படியும் 10 வருஷத்துல பரவிரும். அப்புறம் எல்லா ஸ்கூலும் பார்ப்பாங்க. இது சயன்ஸ் பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ். ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ். நான் சொன்னேன் இல்லையா பிளஸ் டூல நடக்கும்யா, அது ஏதோ நடக்கும்னு. ஏன்னா இது வந்து வித்தியாசமானது. தண்ணிக்குள்ள போட்டு ம். எரிச்சிருந்தாலும் இன்னும் அவங்க பார்த்துருப்பாங்க. தண்ணிக்குள்ள போட்டு காட்டல. அதான் விஷயமே. இல்ல இப்போ போயிருக்காரா? இனிமேட்டுக்கு அத நான் செஞ்சு அனுப்பிச்சுருவேன் வந்துட்டு. ஒவ்வொரு நானும் தடவையும் நீங்க வரேன். என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு தடையும் புதுசு புதுசா ம். அந்த பள்ளிக்கூடத்துல எப்பவுமே எல்லா வகுப்புலயும் 2, 3 வச்சுவிட சொல்லுங்க. அது ரெகுலரா எரிஞ்சுக்கிட்டே எல்லா பசங்களும் அது பார்க்கணும். எல்லா பசங்களும் பார்க்கணும், பார்க்கணும். ஓகே. ஒட்டிட்டு செவுத்துல நான் ஸ்டிக்கர கொண்டு போய் கின்னுன்னு ஒட்டி விட்டு, கீழ வந்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் எடுத்து ஒட்டி விட்டுருங்க. பசங்க எல்லாம் படிக்கட்டும். சரிங்க. ஒரு நாளைக்கு பேசிட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்றீங்க, நான் வந்து ஒரு 5 பேத்துக்கு ட்ரெய்னிங் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, உங்க செலவுல எடுத்துட்டு போய் 1 டஜன், 2 டஜன் வாங்கிட்டு போய், நீங்க சாதாரண ம். எவரிடேல வாங்கிரலாம். இப்ப நீங்க டியூராசெல் வாங்கணும்னு அவசியம் இல்ல. என்னது? எவரிடே செல்ல வாங்கிடலாம். ஆமா. அது வெறும் ரூ. 7 தான் ஒரு டஜனே 2 டஜன் வாங்கிட்டு போய், கிராஃபைட் பென்சில் ம். வந்து 8 பி பென்சில் கடையில போனா கிடைக்கும். இது டோம்ஸ் பென்சில் நல்லா இருக்கும். டோம்ஸ். ஓகேங்க. ஆமா. இது அப்சரா நல்லா இல்ல. அப்சரா வந்து நெருப்புல வச்சா பொடக்குன்னு உடைஞ்சிருது. ஆமா. இது மெல்லிசா இதா இருக்குதுல்ல. அது அது என்னமோ அந்த ம். கலவை சரியில்ல. டோம்ஸ்க்கு நல்ல கலவை இருக்குது. நீங்க அந்த 10 பி 8 பி கிடைக்குது. 8 பி வந்து ஒரு டஜன் வாங்குனா போதுமானது. அது அடுப்புல கேஸ் அடுப்புல வச்சீங்கன்னா, அது எல்லாம் நவால் நவால் வச்சு கருகிரும் எல்லாம். கருகுனதுக்கு அப்புறம் மேல இருக்கிற குச்சியில ம். இந்த கருப்பு கூனம் மட்டும் முழுசா இருக்கும். அதுல வந்து 3, 3 சென்டிமீட்டர் ஒரு 10, 20 வெட்டி எடுத்துட்டு போ வேண்டியது தான். எப்படி இருந்தாலும் 4 தேவை. ஒரு செட்டுக்கு 4 தேவை. ஏன் ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா கொஞ்சம் கட் பண்ணி கூட அங்க செஞ்சுக்கலாம். ஒண்ணும் இது இல்ல. ஆ ஜாஸ்தியா பென்சில் இந்த வாங்கிட்டோம்னா பசங்களுக்கு கட் ஒரு பண்ணி நாளைக்கு செஞ்சு. ட்ரைனிங் குடுங்க. நான் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துல செஞ்சிரலாம். ம். செஞ்சு கண்டிப்பா. என்ன பாருங்க. இல்ல நீங்க வந்து இந்த எல்இடி சிகப்பு 3 கலர் மட்டும் அந்த எல்இடி சொருகி விட்டுருங்க. ஒரு எல்இடி சொருகுனா போதுமானது. சரிங்க. கண்டிப்பா. கோட் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்புறம் அது வெற்றி உண்டாகும். சரிங்களா? நான் வச்சுட்டுங்களா? சரிங்க. நன்றி, நன்றி. வணக்கம். சரிங்க. வணக்கம், வணக்கம். நன்றி.